இந்த சைடு பார்த்தீங்கன்னா கலக்கா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெல். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நானும் குட்டி பையனும் நடந்து வந்துன்னு இருக்கோம். நல்லா சில்லுன்னு காற்று, வாசனையும் நல்ல வாசனை. மட்டை வச்சிடலாங்க. அங்கே தாங்க கோயில் இருக்கு. அங்கே இவ்வளோ ரத்தம் வந்துருக்கு. இல்லைக்கா அம்மா இல்லைன்னா இவ்வளோ அப்பா தாடியை பிடிச்சி வலிக்க முடியாது. பிடிச்சி வலிலாம் கற்பூரம் ஏற்றின்னு இருக்காங்கங்க. அது தாத்தா பெரியாண்டவர். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்பி அங்கே போட்டாச்சு. தீயானி பாப்பாவும் இந்த மாதிரி தான் எடுத்துன்னு வந்து போட்டோம். நம்ம குட்டி பையனும் கும்பிட்டுன்னு இருக்காங்க. குலதெய்வம் கோவில் கிளம்பினு. அதான் சரி வீட்டில் விளக்கேறினால வீட்டில் விளக்கேற்றிட்டு சாமிங்களுக்குலாம் பூ போட்டு போனோம் இல்லையா. அதான் இங்கே ரெடியாக எனக்கு ஸ்ரீவனிமா தண்ணி ஊற்றின்னு இருக்காங்க. தம்பி தூங்கின்னு இருக்காரு. அவர் இன்னும் எழுந்துக்கல. ஏன்னா அவர் எழுப்பணும்னா அவர் எங்கே குச்சிக்கினே தான் அவர் ரெடியாகும். அதனால் அவர் எழுப்ப முடியாது. இப்போ எழுந்து 4 மணிக்கு டியூட்டி பார்த்துட்டு அவர் 4 மணிக்கு எழுந்து ஆகி போயிட்டு மூத்தா போயிட்டு இங்கே குடிச்சிட்டு 6:30 மணிக்கு எழுந்து இங்கே குடிச்சிட்டு உச்சா போயிட்டு தூங்கினுக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் கை எப்படி இருக்குதுன்னு கேக்குறாங்க. நான் அத்தைங்க மாமாங்க எல்லாம் கேக்குறாங்க. ஜெயந்தி அத்தை முரளி மாமா எல்லாம் பயந்துட்டு போன் பண்ணாங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு ஸ்ரீவாணி என்ன பண்றா நான் இனிமேல் அப்படிலாம் போக மாட்டேன் சைக்கிள்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒழுங்கா உட்காந்து போவேன்னு சொல்லுங்க. எல்லாருமே கேட்டுன்னு இருக்காங்க. அது எப்படி கரெக்டா வந்து விழும்போது எடுத்தீங்க வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேமரா வச்சிருக்கோம். அதான் சிசிடிவி கேமரா நம்ம வீட்டுல எல்லாருக்கும் இருக்குல்ல. அதனால நம்ம வீட்டுல கேமரா இருக்கு தெரியாது. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வீட்டுல இருக்கு. தம்பி பேம்பர்ஸ் போட போறான். பேம்பர்ஸ் எல்லாம் வந்து எங்கன்னா வெளியே போறப்பதாங்க. ஏன்னா அதுவே பார்த்துனே இருக்கும். கழட்டுறதுக்கும் போடுறதுக்கும் பார்த்துக்கினே இருக்கும். அம்மா மல்லிப்பூ கட்டினுக்கிறாங்க. பூ நான் வைக்க மாட்டேன். ஏன்னா செட் ஆகாது இல்லைங்களா. மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தை தொட்டா கூட ஒரே அழைய மாட்டாவா. எதுனா ஒண்ணுன்னா கொஞ்ச நேரம் அழுவா, உடனே ரிலீஃப் ஆயிட்டு நல்லா அவ பாட்டுக்கு விளாண்டுன்னு இருப்பா. குழந்தை தொடர்ந்து அழுதுனே இருக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது வெளியே சொல்லக்க முடியாது. நான் சொன்னோம்னா குழந்தை இவங்கெல்லாம் பயப்படுவாங்க அன்ற ஒரு இதனால மனசுக்குள்ளேயே கடவுளெல்லாம் வேண்டிக்கின்னு ரொம்ப கடவுளெல்லாம் வேண்டி நான் அவங்கள விட்டா வேற யாரும் இல்லை. கோயில் சாமி போய் பெரியாண்டவர் சக தெய்வம்னு போய் சாமி கும்பிட்டு நம்ம கோழி அறக்கிற அப்படி அடி தங்கம். எனக்கு தெரியாது தங்கம். சரி உயரம் கிளம்பலாமா? கிளம்பலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்ரீவாணி பாப்பாவும் கிளம்பிட்டோம். எல்லாருமே மேட்சிங் ட்ரெஸ்ஸுங்க, எல்லாம் ஒரே கலரு. நானா கோயில் போலாமா? சாமி கூட போலாமா? இப்படி இருக்கிற நீ எப்படியா என்ன சொல்றா தங்கம்? கோழி முட்டை வைக்கலாம். முட்டை வைக்காது. முட்டை வைக்காது. நானா சேவல் அதனால முட்டை வைக்காது. தம்பி வெயில பார்த்தோன்னா சுருங்குவாரு. இந்த கோழி தானே சேவல். வெயிலிட்டு ஓடி போகுதுடா தங்கம். புடிங்க ஒன்னாவதுமா? இப்போ ஒன்று மேலே பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து குலதெய்வம் கும்பிட போறோம். இந்த முருகரை இன்னும் நானே போய் பார்க்கல. இங்கதான் இருக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு 1/4 hour தான் இங்க வருதுக்கு. ஆனா இன்னும் நானே போய் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நானும் வந்து பார்ப்பேன். சரிடா. சரி பாப்பா 5 மாசம் இருக்கணும். ஏன்னா பாப்பா வந்து அந்த கைனில விளையாடுறதுக்கு 5 மாசம் கழிச்சு அவனையும் விட்டுடணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோழிங்கர் ஆஞ்சநேயர் பார்க்கலாம் வாங்க. ஆஞ்சநேயர் வராரு.
ஆஞ்சினர் பார்க்கலாமா ஸ்ரீவனிமா? காட்டா, ஏன்னா நீ ஒரு வருஷம் ஆகுது இங்கே வந்து, அதனால நீ குட்டி பாப்பாவா இருந்தல்ல, தெரியாது உனக்கு. இப்போ காட்டுறவா அம்மா. இந்த சோளிங்கர் கோயில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த நரசிம்ம சாமி வந்து எல்லாருமே அந்த சாமியை காமிச்சாலே அக்கா பாப்பா இரு எல்லாருமே அந்த சாமியை காமிச்சாலே அக்கா இந்த மாதிரி கல்யாணம் அக்கா கூட இதை எப்போ காட்டுவீங்க இந்த சாமியன்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் நிறைய சிஸ்டருங்கெல்லாம் வேற சொல்லுவீங்க, அக்கா இந்த சாமியை வந்து நாங்கள் வந்து பார்க்கலனா கூட அது உங்கள் வீடியோவில் பார்க்குறோம், நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இவங்க அப்படியே சாமியை காட்டுறேன். ஜெய் ஸ்ரீராம். ஆமா நானா நம்ம குலதெய்வத்துக்கு போறோம்ல, நம்ம போற வழியில் நம்ம குலதெய்வத்துக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா இந்த சாமிங்கெல்லாம் இருக்காங்க. கரிகல் முருகர் இருக்காரு, சோளிங்கர் ஆஞ்சநேயர் இருக்காரு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் மாமானா அம்மாவோட அக்காவோட அவங்க பையன், அவங்க வீட்டுக்கு தான் இருக்கேன். குட்டி பையன் பாருங்க எவ்வளோ அழகா அவங்க பெரியப்பா வீட்டில் பாரு. மாமா பசங்க 2 பேர் குட்டியா இருக்கிறப்ப பார்த்தேன். இப்போ நான் ஆயிடுச்சு 4 வருஷம் கிட்ட ஆகுது. நல்லா மீசியமா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பேட்டங்க பாரு எனக்கு. பெரியமா எதுவுமே வாய் குடுக்கடி பட்டு பேர் வைக்கிட்டோம். பெரியமா வர ஓகேவா? சொல்ல முடியுது. ஸ்ரீவாணி நல்லா படிக்கணும் சரியா? வெரி குட், நல்லா படிக்கணும். நான் அம்மா இருக்கிறவா. வெரி குட். பாய் சொல்லு. அண்ணா சேகன் குடுத்துட்டு வந்துருப்போ. சேகன் குடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் ஓகேவா ஸ்ரீவல்லி? அழகா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். ஸ்கூலுக்கு ரெடி பண்றப்போ பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லு. கிளம்புமாமா. சரி நான் வரட்டுமாண்ணா? ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு வந்தாச்சு. குட்டி பையன் அழுதுட்டு இருக்கான், ஸ்ரீவாணி போயிட்டு இருக்காங்க அவங்க ஆயா கூட தாத்தா கூட. அவருங்க ஃபுல்லாகவே சுற்றியே இருக்கேதான். முன்ன பார்த்தீங்கன்னா ஒரே சேரும் அதிகமாக இருந்துச்சு, நான் தூக்கின்னு போயிட்டேன். இந்த வாட்டி தூக்கின்னு போக முடியாது, நான் ஆப்ரேஷன் பண்ணி 34 நாள் தானே ஆகுது, அதனால தூக்கின்னு போக முடியாது. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் கலக்காய் எல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாரு. ஐயோ சரிக்குன்னு போறா. நாங்கள் போயிட்டு வரட்டோமா? ஸ்ரீவாணி பாப்பா அம்மா அப்பா எல்லாம் நடி போயிட்டாங்க. தம்பி தூக்கிட்டு நான் போயின்னு இருக்கேன். இப்போ பவ்யமாக வந்துன்னுக்குறாரு அவங்க அப்பா மாதிரி கை வச்சுன்னு. எங்கே நான் போகிறோம்? பெரியாண்டவர் கும்பிட போகிறோமா? நம்ம அங்காளம்மா கும்பிட போகிறோமா? ஓகே. போன வருஷம் நான் அப்பா தாத்தா ஆயா அக்கா வந்தோன்னா, இந்த வருஷம் எங்கள் கூட ஒரு குட்டி பையன் வரான். சைடு பார்த்தீங்கன்னா கலக்கா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெல். அதுக்கு 2க்கும் நடுவில் நானும் குட்டி பையனும் நடந்து வந்துன்னு இருக்கோம். சரியான வெயிலுங்க, அடிக்கிற வெயிலில் போயின்னு இருக்கோம். தம்பியை தூக்கின்னு, ஏன்னா வண்டி உள்ளே வர முடியாது இல்லைங்களா. நம்ம தெய்வத்துக்கு செய்கிற கடமை நம்ம செஞ்சிடணும். அவங்க நம்மளுக்கு நல்லபடியாக வச்சுன்னு இருக்காங்க. வருஷத்தில் ஒரு நாள் கூட அவங்க இந்த வெயிலில் போய் பார்க்கலன்னா எப்படி மூச்சு வாங்குது. இயற்கை தான். மாமா அங்கே உட்காந்து இருக்கிறாரு காரில். நல்லா சில்லுன்னு காற்று, வாசனையும் நல்ல வாசனை. சரியான வெயிலுமா. எங்கத்தாலும் தூங்கிடுறாரு. அம்மா பெட் எடுத்துக்கிட்டா தங்கம். அப்பா பூ போட்டுன்னு இருக்காருங்க. என்னண்ணா விசில் வருதா? அப்பா இங்க பூ போட்டுன்னு இருக்காங்க.
மாமா மாமா இந்த மாமா இந்த மாமா உனக்கு ஃபேன் காத்த மாமா மாமாவுக்கு மொட்டை அடிக்க போறோம். அதனால இப்ப நானா தூக்கின்னு வந்துடுவேன். தூக்கின்னு வர முடியாதுல, அதனால மொட்டை அடிக்கிறவர் வந்துருக்காரு. அங்கதான் போய் மொட்டை அடிக்கணும். போலாம். மொட்டை அடிய அங்கதாங்க கோயில். அவ்வளோ தொலை என்னால் தூக்கின்னு போக முடியாது. அதனால வந்து இங்கே அடிச்சிடுறேன். லலிதா இருந்தால் தூக்கின்னு போவா. லலிதா வந்து காரில் இருக்கா, ஆப்ரேஷன் பண்ண ஒரு 12 தூக்க முடியாது. இவ்வளோ ரத்தம் வந்துருக்குது. ரொம்ப மறு மறு இல்லைக்கா மருக்கா அது நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. மறு வந்து லேசப்பட்டாவே நிற்க இல்லை எடுத்துகிட்ட முடியலாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துலனா மறு மேலே பட்டுட்டு அது நிற்காது. ரத்தம் ஒன்று தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பணம் தான் நிற்கும். வலியும் தெரியாது. மொட்டை ஆச்சுன்னு இருந்தால் தெரியாது. 2.5 வருஷமா மொட்டை ஒரு பணம் சந்தனுக்கு இருப்பாதுமா தடி விடு. இவ்வளோ அப்பா தாடியை பிடிச்சி வலிக்க முடியாது. தெரியுமாவா? மூக்க பிடிச்சி வலிலாம் என்னங்க பேசினுக்கிறாருப்பா அவரு எல்லாரையும். 2 கையில பிடிச்சி பேசிட்டுமா 2 கையில ரத்தம் நின்று கூட ஆட்டம். வலிக்காது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை அடிச்சாச்சு மாமாக்கு. குட்டி பையனை மறுபடியும் தூக்கின்னு வந்துட்டோம். தூக்கின்னு வந்துட்டு கொஞ்சம் நேரம் காரில் தூங்கினுட்டு இப்போ போயிட்டு இருக்காங்க பாருங்க. பின்னாடி அப்படியே மாமா அங்கே உக்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் ஸ்ரீயானி அம்மா அம்மான்னு கத்தின்னு இருக்கா. ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு குட்டி பையனை தூக்கின்னு அங்கே போட்டு கற்பூரம் ஏற்றி பூசணிக்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் கோழி அறுத்துட்டு பூசணிக்காய் தேங்காய் கற்பூரம் எலுமிச்சை நல்லா உடச்சிட்டு கோழி அறுத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. கருப்பு தக்குவாய்க்கு தீசி வைக்கணுமா? எத்துக்கடா சரிடா. தம்பிக்கு ஃபேன் வச்சுனே இருப்பியா? ஃபேன் வச்சுனே சுத்தினே இருப்பியா? வா விளக்கு ஏற்றிட்டு போகலாம். நல்லா சூப்பராக இருக்கிற பார்க்கறதுக்கே, நம்ம பெரிய ஆண்டவரை பார்க்கறதுக்கே 1000 கண் வேணும் போலக்குது. என்னதான் நம்ம சாமி வீட்டில் கும்பிட்டாலும் நம்ம குல தெய்வத்தை வந்து கும்பிட்டா நம்மளுக்கு மனசுக்கும் நிம்மதி, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. கற்பூரம் ஏற்றின்னு இருக்காங்கங்க. அது தாத்தா பெரிய ஆண்டவர். இங்க 2 கொளத்தாது விட்டுக்குது பாரு. வராரு ஃப்ரெண்ட்ஸ், தம்பி அங்கே போட்டாச்சு. தீயானி பார்ப்போம். இந்த மாதிரி தான் எடுத்துன்னு வந்து போட்டோம் நம்ம. சரிப்பா கும்பிடு போ, கும்பிடு ஊந்து கும்பிடு போ. தம்பி கும்பிட்றான். செருப்பு கட்டுப்பாங்க குத்துரு. 1000 எடுத்துட்டு கொடு. குட்டி பையனும் கும்பிட்டுன்னு இருக்காங்க.
சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டோட அத்தை பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு சமைச்சி வச்சிருக்காங்க. அது என்ன குழம்பு அத்தை? சிக்கன் வருவலாங்க. அதனால அத்தை களியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. களிக்கு வந்து மீன் குழம்பும் சிக்கன் தொக்கும் அண்ணனும் சாப்பிட்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட அண்ணன் கூட வரவங்கள வந்து டிரைவர்லாம் சொல்லலை, நம்ம அண்ணன் அவ்வளோதான். உன் தங்கச்சி இல்லை, உன் தங்கச்சி நீ வந்துட்டனால மீன் குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்களே. மீன் குழம்பு, முட்டை, வருஷத்துக்கு ஒரு நாள் வருது தடபுடல் சாப்பாடு. நாளே உங்க மம்மி உபசரிப்பு நல்லா இருக்குது. களி மீன் குழம்பு. களி மீன் குழம்பு. ஆமா. யாருக்கு? இது சித்தப்பாக்கு. இந்த நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி. நாங்க அப்படியே வந்து களியும் சாப்பிடுறோம். மீன் இவ்வளோ பெருசு விரால் ஏர்ல பிடிச்சினா அந்த மீன் ரீலா சித்தப்பா போய் பிடிச்சிட்டு வந்தது. தம்பி தூங்கின்னு இருக்கான். ஆமா, தம்பி தூங்கினாத்தா கூட எல்லாரும் இங்க ஒரு ரவுண்டு போயிடுச்சு. நான் இப்ப வந்தது அவங்க 2வது ரவுண்டு. என்னன்னா ஆமா அத்தை வச்ச குழம்பு அவ்வளவு ருசியா இருக்கு. தலை குஞ்ச தலை நீங்க வரன்ட்டு உப்பு கம்மியா போட்டுக்கோன்னா படி உப்பு ஒண்ணு கொட்டுவாங்க. வீடியோ அப்படியே கூட சொல்லுவாங்களா, மிளகாத்தூள் கூட எக்ஸ்ட்ரா போடுவா. அப்ப வேணும்ட்டா அவளுக்கு தான் தெரியும். நான் அப்படியே போடுவேன். மாமா எல்லாரும் இல்ல அவர் மேல இருக்கிற கோவத்தை எப்படி தீக்குறாங்க மாமா, நான் அப்படியே போடுறேன் மாமா. ஏன் அது மாதிரி பண்றேன்? ஏன் எப்பவுமே போடுறேன் என்ன உனக்கு கை தாராளம் அந்த உப்பு தான் போட்டுறேன். பாரு அப்போ நீங்க சாப்பிட்டு தானே நீங்க சாப்பாடு வானான்னு வச்சு இல்ல போட்டுக்க, நீ சாப்பாடு போட்டுக்கா சொல்றேன். தண்ணி குடிய தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி. உப்பு போடாது போட்டாக்கா நான் பட்டினியா பாத்துக்கணுமா? இங்க அங்கதான் அப்படிதான் பண்ணுகிறாரு. இத்தனை வருஷமா வந்துனுக்குறேன், எதுவுமே பேச மாட்டாரு. இந்த வருஷம் ரொம்ப காமெடி. இப்ப என்ன சொன்னாரு? ஏதோ போனா போதைக்கு எடுத்து கொட்ட போறேன்னு சாப்பிடுறோம். மழை வந்து நகர மாட்டப்பா. மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. மழை பெய்யற மாதிரி இல்ல, ஒரு நாள் சாவி 2 சாவி எடுத்து கொடுக்குறடா கம்பெனிக்கா. என்ன பண்ணுவ கேள? அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரு பொண்ணு பூங்கொடிக்கு போன் அடிச்சேன். அப்புறம் போன் பண்ணி கேட்ல தானே கூட சொல்லு. சித்தி நம்ம தெரியலையா? பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு பூ ஒரே ஒரு போன் தான் வேணா எனக்கு. ஆனாவா அப்படின்னா இப்படி ஓய்வு சாப்பிட்டு போடுவேன் ஏரியா. நீங்களே சொத்துக்கிறப்ப அவங்க மாடு கட்டிட்டு வந்தாரு, நீங்களே பாத்துருப்பீங்க. மாடு ஆடெல்லாம் கட்டிட்டு உடம்புல வேறு தண்ணி. அதான் சொல்றேன், நான் உழைப்பாதுன்னு சொல்றேன். கல்யாணத்துக்கு பஸ்ஸுக்கு போறோமா கார்ல போறோமா? கொல்லி போட்டுல இருக்கிறோம். ஆடு மாடு மேய்ச்சினா அப்படிதான் இருப்பாங்க. கரெக்ட், என்ன தெரியும். ஆனா கைனி காட்டுல கைனி வேலை செய்யறவங்க அப்படிதான் இருப்போம். மழை வருது, மழை வந்துடுச்சு. எவ்வளோ க்ளீன் ஆகுது. நாங்கள் கிளம்பிட்டோம். எவ்வளோ க்ளீன் ஆகுது, மழை வருது எவ்வளோ தெரிஞ்சு பாருங்க. இதை கிளம்புறாங்க. காட்டு வயல கருப்பா இருக்கானா? இந்த கருப்பன் படம் வந்தாலும் வந்ததுங்க, இந்த பாட்டவே விடவே மாட்டேன்றா இவ. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டோம், சாப்பிட்டோம். சித்தி அவங்க சமையல் செஞ்சு எடுத்து வந்தாங்க, சாப்பிட்டோம். அப்படியே தூங்கிக்கினே வண்டியில போயிட்டு இருக்கோம். குட்டி பையனும் தூங்கிட்டான், நாங்களும் வந்து போயிட்டு இருக்கோம். எங்கன்னா ஒரு நல்ல டீ கடையா பார்த்து நின்று ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிட வேண்டியதான் இனிமேல். சியா சாப்பிட்டு சாமி கும்பிட்றா. ஸ்ரீயா என்ன சியா சாப்பிட்டீங்க? என்ன சியா சாப்பிட்டீங்க? குலதெய்வம் வேண்டுதல் முடிஞ்சிச்சு இந்த வருஷம். 6 மணிக்கு வந்து பொங்கல் எடுத்து நடு வீட்டில் வச்சு இப்போ விளக்கு ஏற்றணும்.
வந்து கடகடன்னு பொங்கல் எடுத்து நடுவு வீட்டில் வச்சுட்டு எல்லாரும் இறங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு. அதுக்குள்ள மணி 6 ஆயிடுச்சு. இப்போ பொங்கல் வைக்கணும். பொங்கல் வச்சு விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் ஸ்ரீவாணிக்கும் குட்டி பையனுக்கும் டிஸ்டி எடுக்கணும். என்னன்னா வருஷம் குலதெய்வம் சந்தோஷமா ஹாப்பியா கும்பிட்டோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் ஒரு லட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ 2வது தங்கமும் வந்ததுனால நம்மளுக்கு இன்னமும் ஹாப்பி. நம்மளுக்கு ஸ்ரீவாணியை பார்த்துருப்பீங்க எவ்வளோ அமங்கலம் பண்ணின்னு இருந்தாங்கன்ட்டு. அங்கே பெரியாண்டவர்கிட்ட பூவை தூக்கி போட்டுன்னு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தைங்க சந்தோஷம் தான், பெரியவங்க சந்தோஷமா. ஆனா நல்ல வேலை குழந்தைக்கு கொஞ்சம் கை இப்போ பரவாயில்லைங்க. ஆனா வந்து அக்கா சொல்ற மாதிரி, ஜெயந்தி அக்கா சொன்ன மாதிரி ரொம்ப காவலை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. கையை தூக்கு ஏன்னா அத்தை சொன்னாங்க, நான் இப்போ மெசேஜ் பண்ணாங்க, அக்கா கையை தூக்குங்கன்னு சொல்லாதீங்க, குழந்தைக்கு வந்து சுத்தி போடுங்க, அவளுக்கு ரொம்ப டிஸ்டி ஆயிடுச்சு அவளுக்கு, அதனால சுத்தி போடுங்க லட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா சொன்ன மாதிரி கண்டிப்பா சுத்தி தான் போடணும். இல்ல சாமி கேட்கமா, உங்க அப்பா வீட்டுன்னு போட்டா உங்க அம்மா வீட்டுன்னு போட்டா, நான் அம்மா வீட்டுன்னு போனேன்னு சொன்னா அழுவமா, அப்பா வீட்டுன்னு போறேன்னு சொன்னா வந்து சிரிக்கமா. ஆனா இவங்க வந்து சீக்கிரம் வந்து முகத்தை காமிச்சிடுறாங்க. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா இந்த மாசத்துலயே காட்டிடுறோம் நாங்க. சரி, அப்ப நீங்க நியாயமா இருக்கிற இந்த மாதிரி ரொம்ப வேற காக்க வச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் இல்ல ஸ்ரீவாணி என்ன பண்ண தெரியுமா, கார்ல வரப்போ நீ என்னமோ சொன்னேன்ட்டு திட்டினா, போப்பா அந்த இடம் இந்த இடம் ஆள் ரவுண்டு கமலு, ஐயா கில்லிடா அப்படியா, கில்லியல ஐயா சொல்லிடா அப்படின்னா சொல்லிட்டு நீ திட்டினான்ட்டு உன்னை பிடிக்கலான்னு வந்தா. ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல. அது நான் பரவாயில்லங்க வாங்குறேன். நானும் அம்மாவும் நைட்ல வாங்குற அடி எங்களுக்கு தான் இப்படி அடிக்கிறா. இந்த தாடி முடி இல்லன்ட்டு இப்படி கைத்த பிடிக்கிறதுக்கு வரா. அவளை அமகலம் பண்ணுகிறா, எங்களை தூங்க விட மாட்டேன். இந்த வருஷம் வந்து குட்டி பையன் லட்டோட சேர்ந்து நம்ம குலதெய்வம் போய் சாமி பொங்கல் வச்சுட்டோம். எல்லாருமே சொல்லுவாங்க, உண்மைதாங்க. நீங்களும் வந்து குலதெய்வம் எங்க இருக்கோ அங்க போயிட்டு சாமி கும்பிடுவாங்க, நல்லதே நடக்கும். எங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும், உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும். அது ஆடிக்கு வந்து வாரம் நீங்களும் சாமி எப்பயுமே நாங்க லாஸ்ட் வாரம் தான் போவோம். 4வது வாரம் 3வது வாரம் போவோம். ஆனா இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் வாரமே போனோம். ஏன்னா வந்து இல்ல எனக்கு சாமி கும்பிடணும், வீட்டுல பாப்பாக்கு வேற கும்பிடணும், அந்த குட்டி பையனை வச்சு கும்பிட முடியாது. இப்போ உடம்பு அப்புறம் எனக்கும் 6 மாசமா அப்படியே இருக்கிறதுனால 6 மாசம் இல்ல 12 மாசம், ஏற்கனவே 2 மாசம், இவன் ஒரு 10 மாசம். அதனால நம்ஸ்ல தெரியாது. அவாடா இப்பதாங்க ஃப்ரீயா இருக்குது எனக்கு. இதுக்கு வந்தா நீ உஷாரா இருக்கணும் அவகிட்ட. ஆமா, நான் காப்பு வேற போட்டு இது இல்லன்னா என்ன, நான் இப்படி அடிப்பன்ட்டு அஷ்டா போட்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகே, பாய். என்னடா பாய் சொல்றீங்க? பாய் பாய். பாய். பாய்.